இன்றைக்கி சுதீக்ஷாவுக்கு தைக்வாண்டோ கிளாஸ் இருந்தது. அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு கிளம்பணும். அப்புறம் சுதீக்ஷா அம்மா எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும் வந்து ஹாலோவீனுக்காக அப்படின்னாங்க. 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா கூட அனுப்பிவிட்டேன், என்ன வேணுமோ போய் வாங்கிட்டு வாங்கன்ட்டு. அப்போ என்னவோ கிடைக்கல, நீங்கள் வந்து கொஞ்சம் தேடி எடுத்து தரீங்களான்னு என்னையே கூப்பிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நாங்கள் 3 பேரும் அப்படியே வந்துட்டோம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுங்க, இப்போயே ஒரு 7 மணிக்கு மேலே தான் ஆயிடுச்சு. வந்து அவங்க வந்து இந்த ஃபேஸ் பெயிண்டிங் அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து டைகர் மாதிரி மேக்கப் பண்ண போகிறாங்களாம். காஸ்டியூம்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ண போகிறோம், அதனால் எனக்கு அந்த ஃபேஸ் பெயிண்டிங் ரிலேட்டடாக வேணும்னாங்க. கீதிகாவுக்கு ஆல்ரெடி வந்து இருக்குங்க, அதனால் வந்து கீதிகாவுக்கும் எதுவும் வாங்கலை. பட் இந்த மாஸ்க்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி நம்ம ஒன்று வாங்கிக்கலாமா அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். பட் விலையை பார்த்துட்டு வேண்டாம் $17 $10 இருந்தது. சரி இதை வாங்கி ஒரு நாள் ஒரு அரை மணி நேரம் போடுறதுக்கு எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் வாங்கிக்கல. பட் எனக்கும் ஆசை தான் இந்த மாதிரி நம்மளும் ஒரு நாள் காஸ்டியூம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடிக்கடி நாங்கள் போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் கேட் மேக்கப்னு சொல்லிட்டு ஐலைனரு, அந்த பிளாக் லிப்ஸ்டிக் அந்த மாதிரி இருந்தாவே போதும், அதை வச்சே கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லுக் கொண்டு வரலாம். அந்த மாதிரி சம்டைம்ஸ் பண்ணுவோம். 2-3 ஹாலோவீனுக்கு அந்த மேக்கப்பில் தான் சுற்றிட்டு இருந்தோம். ஏன்னா சீப்பாக இருக்குமே, நமக்கு வந்து அவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இந்த மாஸ்க் எடுத்து நான் போட்டு காமிச்சிட்டு இருந்தேன். அம்மா இது போடாமே நீங்கள் அப்படி தான் இருக்கீங்கன்னு 2 பேரும் என்னைய கலாய்ச்சிட்டு இருந்தாங்க.